தமிழ் இலக்கணம் அப்படிங்கிறது குரூப் 2A மெயின்ஸுக்கும் இருக்கட்டும், குரூப் 4க்கா இருக்கட்டும் ரொம்ப முக்கியமான ஒண்ணு. அதே மாதிரி இன்னைக்கு ஒரு குட்டி செஷன் வந்து இன்னைக்கு நம்ம பார்க்கலாம் இலக்கணம் தொடர்பா. ஃபர்ஸ்ட் மாத்திரை அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழ் எழுத்துக்களை ஒலிக்கும் கால அளவு தான் வந்து மாத்திரை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த மாத்திரையை வந்து எப்படி கணக்கிடுறாங்க அந்த கால அளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கையை சொடுக்கும் நேரம் இல்லைன்னா கண் இமைக்கும் நேரம் தான் வந்து கால அளவு அப்படின்னு சொல்லி முன்னோர்கள் வகைப்படுத்தியிருக்காங்க. தமிழ் எழுத்துக்கள் மொத்தம் 3 வகையா பிரிக்கிறாங்க. ஒன்னு குறில் எழுத்து, நெடில் எழுத்து, மூணாவது ஒற்றை எழுத்து. குறில் எழுத்து அப்படிங்கிறது அதன் ஒலிக்கும் கால அளவு பாத்தீங்கன்னா ஒரு மாத்திரை அளவுகள் கா ஆ இதெல்லாம் குறில் எழுத்துக்கள். நெடில் எழுத்துக்கள் நீண்டு ஒலிக்கக்கூடியது. அதன் மாத்திரை அளவு என்னன்னு பாத்தீங்கன்னா 2. மூணாவது ஒற்றை எழுத்துக்கள். ஒற்றை எழுத்துக்கள் மெய் எழுத்துக்கள் இல்லைன்னா ஆயுத எழுத்துக்கள். இது வந்து அரை மாத்திரை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ நம்மளோட தமிழை வெல்லும் புக்ல வந்து ஒரு கேள்வி வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. ஒற்றலைப்படையில் வந்து எத்தனை மாத்திரை அளவுகளாக வந்து கணக்கிடப்படுகின்றது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது வந்து அரை மாத்திரை, கால் மாத்திரை, ஒரு மாத்திரை, 2 மாத்திரை. சரியான விடையை வந்து கமெண்ட் பண்ணுங்க.